கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை பாடப் போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கைதட்டி பாடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவாங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அகற்றி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அகற்றி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்ன காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்ன காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரிச்சீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க.
கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். நமக்கென்று ஆண்டவர் கொடுத்த விசேஷித்த வார்த்தையை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 142 அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 142:7, பக்கம் 759. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக, இந்த வார்த்தையில் இருக்கிற மகிமை ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும்படியாக நம்ம எல்லாரும் நம்மை தாழ்த்தி இயேசுவை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, கிருபை நிறைந்த தெய்வமே, இரக்கம் நிறைந்த தெய்வமே, மகிமையுள்ள தெய்வமே, மகத்துவமுள்ள தெய்வமே, ஒப்பற்ற தெய்வமே, எங்களோடு என்றைக்கும் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறவரே, நாங்கள் கலங்கி நிற்கிற வேளைகளிலே, நாங்கள் துக்கமுகமாய் இருக்கிற வேளைகளிலே எங்களோடு பேசி, மகனே மகளே கலங்காதே திகையாதே என்று சொல்லி எங்களை ஆற்றி தேற்றி ஏசப்பா உடைய வார்த்தை கொண்டு எங்களை போஷித்து எங்களை ஏசப்பா எங்கள் துக்கத்திலிருந்து திருப்புகிற தெய்வம் நீர் அல்லவா, வேதனைகளிலிருந்து திருப்புகிற தெய்வம் நீங்க அல்லவா. அப்பா, இதோ உங்க சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையில நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த மகிமையான காரியங்களை அறிந்து கொள்ள பெற்றுக்கொள்ள இந்த நாளில இந்த வார்த்தை கேட்கிற எங்க எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. உங்களுடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற தடைகளை நீக்கி போடுங்க. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படி ஏசப்பா எங்களோடு கூட நீங்க பேசுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாக இந்த புதிய ஆண்டிலிருந்து நமக்கு தொடர்ச்சியாக ஆத்துமாவை குறித்த தேவன் தம்முடைய திட்டத்தை சித்தத்தை வெளிப்படுத்தி ஒவ்வொரு வாரமும் ஆத்துமாவை குறித்தான செய்திகளை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க அருமையான ஒரு வார்த்தை, என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். சங்கீதம் 142:7 கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஒரு தாவீதுடைய சங்கீதமாக இருக்கிறது. இது ஒரு தாவீதோட சங்கீதமாக இருக்கிறது. அவர் தாவீது ராஜாவை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். தாவீது ராஜாவை குறித்து அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். அவர் நல்ல ஒரு பரிசுத்தவான், நல்ல ஒரு ஜெப வீரர், நல்ல ஒரு துதிக்கிறவர், நல்ல தேவனை ஆராதிக்கிறவர், ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அருமையான ஒரு தேவ மனிதர். ஆனால் அந்த மனிதர் ஆண்டவருடைய வேத புஸ்தகத்திலே சங்கீதமாக ஏறெடுக்கப்பட்ட இந்த சங்கீதத்தின் ஊடாக ஒரு சில ஜபங்களை ஏறெடுப்பதை நாம் கடந்த கால செய்திகளிலே அநேக வார்த்தைகள் மூலமாக அறிந்திருக்கிறோம். அதே போல இன்றைக்கும் கூட பாருங்க, தாவீது ராஜா ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். இது சங்கீதமாக இருந்தாலும் கூட இந்த சங்கீதத்திலே ஒரு ஜபம் இருக்கிறதை உங்களால் மறுக்க முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன ஜபத்தை ஏறெடுக்கிறார் பாருங்க. ஆண்டவரே, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். அப்ப இன்றைக்கு என் ஆத்துமாவை காவல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. என் ஆத்துமா காவல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நான் விடுதலையோடு எந்த காரியத்தையும் செய்து விடாதபடிக்கு, எந்த உம்மை துதிக்காதபடிக்கு, உம்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு, விடுதலையோடு உம்மை தொழுது கொள்ள முடியாதபடிக்கு ஒரு காவல் என்னை சூழ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை அறிந்து அருமையான தேவ மனிதன் தேவ சமூகத்தில் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் இந்த அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு வளர்ந்த ஒரு மூத்த பரிசுத்தவானாகிய இந்த தாவீது ராஜாவே தன்னுடைய வாழ்க்கையில என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் என்று ஜெபித்திருப்பாரே. ஆனால் நீங்களும் நானும் எவ்வளவாக ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். அல்லேலூயா.
அப்போ தாவீது ராஜா காவல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். வேதத்துல பாருங்க, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தெய்வம், அவர் நமக்கு என்று விசேஷமாக அவர் கொடுத்திருக்கிற காரியங்கள் என்ன, அவர் நமக்காக செய்திருக்கிற காரியங்கள் என்ன என்று வேதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது நம்மால் சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக யோபுவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, தேவன் யோபுவுக்கும் யோபுடைய வீட்டுக்கும் யோபுடைய எல்லாவற்றிற்கும் அவர் ஒரு காரியத்தை செய்திருந்தார். இந்த பகுதியை வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீர் அவனையும் ஆமென் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஆமென். அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். நல்லா கவனிங்க, இங்க யாரு சொல்லுங்க? பிசாசு சொல்லுகிறான், ஆண்டவர்கிட்ட பேசுறான். யார பத்தி? யோபு குறித்து பேசுறான். அங்க என்ன நடக்குது பாருங்க. அவனுக்கு நல்லா தெரியுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார் என்பது அவனுக்கு தெரிகிறது. என்ன சொல்றான் பாருங்க, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அப்படி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து இந்த பிசாசு கேட்கிறான். அப்போ அருமையான தேவ பிள்ளைகளை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம், நம்ம ரட்சித்த தெய்வம், நம்ம விடுதலையாக்கின தெய்வம், நம்மோடு கூட இருக்கிற தெய்வம், நம்மை நேசிக்கிற தெய்வமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்பொழுதுமே நம்மை சுற்றி ஒரு பெரிய வேலியை அவர் போட்டு நம்மை பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கும் நம்முடைய மனைவி, பிள்ளைகள், நம்முடைய வேலைக்காரர்கள், நம்முடைய வீட்டில் இருக்க உடைமைகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இயேசுப்பாவுடைய பாதுகாப்பு, இயேசுப்பாவுடைய காவல் இருக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என்னங்க நமக்கு மட்டும்தானா அப்படி நமக்குள்ள கேட்கலாம். பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் நமக்கு மாத்திரமல்ல, நம்மோடு கூட இன்னும் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த காரியத்தின் மேலாம் இயேசுப்பாவுடைய பாதுகாப்பு வேலி இருக்கிறது என்பதை ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்களேன். 7-8. கர்த்தருடைய தூதனானவர் ஆமென் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய நல்ல கவனிங்க, இந்த சாராய் இவருடைய அடிமை பெண்ணாகி ஆகாரை தான் இந்த வனாந்தரத்துல கர்த்தருடைய தூதனானவர் என்ற வார்த்தையின் அடிப்படையில் சொல்லப்பட்டு இருக்கிற நம்முடைய யெகோவா தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அது. அந்த கர்த்தருடைய தூதனானவர் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகுதோ அங்கெல்லாம் தேவன் தான் வந்திருக்கிறார், அங்கெல்லாம் யெகோவா தேவன் தான் வந்திருக்கிறார். அந்த யெகோவா தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அந்த தெய்வம் என்ன பண்ணுகிறார் பாருங்க, சாராயின் மேல, ஆபிரகாம் மேல மாத்திரம் இயேசுவோட வேலி இல்ல பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவனுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் மேலும் தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அவருடைய வேலி அடைக்கிற காரியங்களும் விசாரிக்கிற காரியங்களும் இருக்கிறது இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அவர் தன்னுடைய எஜமாட்டியை விட்டு ஓடி வனாந்தரத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார். போதும் இந்த வாழ்க்கை, இவங்களோட நான் இருந்தது போதும் சொல்லி ஓடி போகிற வேளையில வேதம் சொல்லுகிறது, நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி அவர் வேலி அடைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேலி அடைக்கிற தெய்வம், நீ நம்முடைய கூடாரத்தை வெளியே போனாலும் அங்கேயும் உன்னை பார்க்கிறவராக இருக்கிறார். அங்கேயும் வேலைக்காரராக இருந்தாலும் கூட, அவர்கள் வேலைக்காரிகளாக இருந்தாலும் கூட, அவர்கள் இயேசுவோட பிள்ளைகளோடு இருந்தது நிமித்தமாக அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கும் ஒரு விசாரிப்பு கொடுக்கப்படுகிறதை வேத வசனம் நமக்கு சுட்டி காட்ட தவறவில்லை. ஹல்லேலூயா. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர்களையும் அவர்களை வீட்டை சுற்றிலும் அவர்கள் விட்டு இருக்கிற எல்லா உடைமைகள் மேல, வேலைக்காரர் மேல, வேலைக்காரிகள் மேல, எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய
வேலியும் பாதுகாப்பும் விசாரிப்பும் கண்காணிப்பும் இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. அல்லேலூயா. ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்ததாக மோசே இதே காரியத்தை அழுத்தமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம். அருமையான கர்த்தருடைய தாசனாகிய மோசே இங்கே சொல்வதை பார்க்கிறோம். 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 23:14, பக்கம் 252. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், நல்லா கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், அதாவது நம்மை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும், நம்முடைய சத்துருக்களை நமக்கு ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டு நம்முடைய பாளையத்துக்குள்ள, நம்முடைய பாளையம் என்றால் நம்முடைய வீடு, நாம் வாசம் பண்ணுகிற தேசம், இதிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு ஆமே உன்னை விட்டு போகாதபடிக்கு ஆமே உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. ஆமே. பாருங்க, இப்ப ஆண்டவர் தெளிவாக நம்மோடு இடைபடுகிறார். மோசே அதை அழுத்தமாக சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டை மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, வேலைக்காரர்களை மாத்திரமல்ல, நம்முடைய உடைமைகளை மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்காக, நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பதற்காக அவர் நம்முடைய பாளையம் எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிற தேவன். நாம் வசிக்கிற தேசத்திலே, நாம் குடியிருக்கிற பகுதிகளிலே நமது நிமித்தமாக ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. நமது நிமித்தமாக ஒரு வேலி அங்கே உண்டாகிறது. நமது நிமித்தமாக தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்புகிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவதாக ஆண்டவருடைய வேலி எப்படிப்பட்டது? நம்மை சுற்றிலும், நம்முடைய காரியங்களை சுற்றிலும், நம்முடைய வேலைக்காரர், உடைமைகள், நாம் இருக்கிற பகுதிகள் எல்லாவற்றிலும் நேரடியாக இயேசப்பாவே நம்முடைய பாதுகாவலராக, விசாரிக்கிறவராக, நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆதலால் நான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 127:2 சொல்லுகிறது. வாசிங்க. சங்கீதம் 127:2 வாசிப்போம். பக்கம் 752 எடுத்துக்கொள்வோம். நல்ல கவனிங்க. கர்த்தர் நகரத்தை காவாராகி, காவலாளர் விழித்திருப்பது வேறுதான். நீங்க என்னதான் உங்களை சுத்தியும், உங்க பிள்ளைகளை சுத்தியும், உங்க வீட்டை சுத்தியும், உங்க ஆடு மாடுகளை சுத்தியும், உங்களுடைய உடைமைகளை சுத்தியும், உங்களுக்கு இருக்கிற பொண்ணு பொருள், கம்பெனி, வீடு, ஆசல்கள், எல்லா பிசினஸ் எல்லாத்த சுத்தியும் நீங்க சிசிடிவி கேமரா போட்டாலும் சரி, என்னதான் 24 hours செக்யூரிட்டி வச்சாலும் சரி, வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் நகரத்தை காவாராகி, காவலர்கள் விழித்திருப்பது விருதா. ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மளை பாதுகாக்கலன்னா, ஏசப்பா நம்மளை கைவிட்டுட்டாருன்னா ஒருத்தராலே நம்மளை காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய காவல், அவருடைய கண்காணிப்பு, அவருடைய சூப்பர்விஷன் நம்ம மேல இருக்கிறதுனால தேவ பிள்ளையை நீ கலங்காதே, தேவ பிள்ளையை நீ பயப்படாதே. உன்னை குறித்தும் உன் பிள்ளைகளை குறித்தும் தேவன் பெரிதான திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய காவலை வைத்திருக்கிறார், பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்பதை நீ மறக்காதே. ஹல்லேலூயா. அதனால் ஐயோ இதன் வெளியே போயிருக்காரு, என் வீட்டுக்காரு என்ன ஆயிருமோ நினைச்சு பயப்படாதீங்க. ஏன்? உங்களை சுத்தி, உங்க வீட்டுக்காரை சுத்தி, பிள்ளைகளை சுத்தி ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நீங்க கவலைப்படாதீங்க. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், உன்னை என் உள்ளம் கையில் அல்லவோ வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசப்பாவுடைய பாதுகாப்பு மகிமையானது, அது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அருமையான தாவீதையும் அவனுடைய உடன் வேலையாட்களை குறித்து அந்த அருமையான அந்த பணியாளர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது. என்ன? அந்த வாசிப்போம். 375வது பக்கம், 1 சாமுவேல் 25:16. 1 சாமுவேல் 25:16 வாசிப்போம். நாங்கள் ஆடுகளை மேய்த்து, நல்ல கவனிங்க, அபிகாயிலுடைய வேலைக்காரர்கள் சொல்றாங்க, நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம், ஆமே,
அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். யாரு? தாவீதும் அவனோடு சேர்ந்து இருந்த பிள்ளைகளும், அவர்களுக்கு யாருக்கு? அபிகாயிலுக்கும் அவருடைய வேலைக்காருக்கும் அவருக்கு ஆடு மாடு எல்லாவற்றுக்கும் எப்படியா இருந்தாங்கன்னா மதிலை போல இருந்தார்கள், காம்பவுண்டை போல இருந்தாங்க, ஒரு பெரிய அரணாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவதாக தேவ பிள்ளைகளுக்கு தேவனே பாதுகாவலராக இருக்கிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு மதிலாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. மூன்றாவதாக நாம் வாசிப்போம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனம், 473 பக்கம். அக்காலத்தில் ஆமென். சீரியாவின் ராஜா ஆமென். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி ஆமென். இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று ஆமென். தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் ஆமென் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இந்த இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. ஆமென். சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். ஆமென். பாருங்க, இங்க அருமையான தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீரியா ராஜா தன்னுடைய அரண்மனையிலே தன்னுடைய படை தளபதிகளோடு பேசிக்கொண்டிருக்கிற இராணுவ ரகசியங்களை இந்த இடத்துக்கே வராமல், இந்த இடத்திலே இல்லாமல் தன்னுடைய தேசத்தில் இருந்து கொண்டே அறிகிற அளவுக்கு தேவன் ஞானத்தையும் கிருபைகளையும் எலிசாவுக்கு தேவன் கொடுத்திருந்தபடியினாலே அந்த எலிசா இவர்கள் பேசுகிற, இவர்கள் யோசிக்கிற, இவர்கள் சதி திட்டம் தீட்டுகிற எல்லா காரியங்களையும் இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவித்து இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலனாக அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரன் இருப்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. முதலாவதாக இயேசுப்பாவே பாதுகாப்பா இருக்கிறார். இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. மூணாவது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பாதுகாவலராக இருக்கிறாங்க. உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சபை இருந்தா உங்க தேசம் முழுவதுக்கும் அது பாதுகாப்பு, உங்க ஊர் முழுவதுக்கும் அது பாதுகாப்பு, உங்க தெரு முழுவதுக்கும் அது உங்களுக்கு பாதுகாப்பு. எங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறானோ அவன் இருக்கிற இடம் முழுசும் பாதுகாப்பு. எலிசா இருந்த தேசம் முழுவதையும் தேவன் என்ன பண்ணார் பாருங்க, அழகாக பாதுகாத்தார் அவனுடைய நாட்களிலே. அதே போல அந்த தாவீது இருந்த நாட்கள் முழுவதும் அபிகாயிலும் அவனுடைய வேலைக்காரரும் சுகமாய் இருந்தார்கள் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். அருமையான தேவன் பிள்ளைகள், தேவனே முதலாவது பாதுகாப்பாக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு பரிசுத்தவான் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். மூன்றாவதாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் பாதுகாப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதைதான் ஆமோஸ் தீர்க்கதரிசி அழகாக 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு அறிவியாமல் எதையும் தேசத்தில் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அப்போ இன்றைக்கு இவ்வளவு பாதுகாப்பை தேவன் நம்முடைய தேசத்துக்கும் வீட்டுக்கும் நம்முடைய காரியங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனா தாவீது ராஜா சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும் என்று சொல்லி ஜெபிக்கிறாரே, அது எந்த காவல்? ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாவலா, அல்லது தேவ மனிதரால் உண்டாகிற பாதுகாப்பா, அல்லது தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக கொடுக்கிற பாதுகாப்பா? எந்த காவலுக்கு அவர் நீங்களாக்கி என்னை விடுவியும் என்று சொல்லுகிறார்? இந்த பாதுகாப்பியா? இல்லவே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகள், யாராச்சும் ஆண்டவருடைய பாதுகாப்பு வேணாம்னு சொல்லுவாங்களா? யாராலும் பரிசுத்தவான் நம்மோடு கூட இருப்பது பெரிய பாதுகாப்பு என்பது அறிந்திருக்கும் போது அதை வேணான்னு சொல்லுவாங்களா? யாராவது தேவனுடைய ஊழியக்காரர் நம்மோடு கூட இருப்பது பெரிய பாதுகாப்பு என்பது அறிந்த பொழுது அதை வேணான்னு சொல்லுவாங்களா? அப்ப தாவீது சொன்னது இந்த பாதுகாப்பு அல்ல, இந்த காவலை அல்ல. அவர் எந்த காவலுக்கு என் ஆத்துமாவை விடுவியும் என்று சொல்லி ஜெபித்தார் என்றால் 2 காரியங்கள் உண்டு. முதலாவதாக தாவீது ஏறெடுத்த அந்த காவல் எது? இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவர் ஏறெடுத்த ஜெபத்துடைய காரியம் என்ன? வாசிப்போம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 39வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 39 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 39 20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். ஆமென். நல்ல கவனிங்க, இங்க யோசேப்பை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படும். யோசேப்பு இப்ப சிறைச்சாலையில இருக்கிறார். ஏன் சிறைச்சாலையில இருக்கிறார்?
அதாவது போர்த்திபார் என்கக்கூடிய ஒரு பார்வோனுடைய அந்த ராஜாங்கத்தினுடைய வேலைக்காரன், அந்த அரசு அதிகாரியுடைய மனைவியினிடத்துல இந்த யோசேப்பு தவறாக நடந்தான், அதாவது பாவம் செய்தான் என்று குற்றம் சாட்டப்பட்டு இவனை இப்பொழுது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க அருமையானதோட, உண்மையிலே அங்க என்ன நடந்தது? அவன் பாவம் செய்யவில்லை, பாவத்துக்கு விரோதமாக அவன் போராடினதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாவத்தை விட்டு அவன் விலகி ஓடினது வேதம் நமக்கு காட்டுகிறது. ஆனால் மாறாக அந்த போர்த்திபார் என்கிற அந்த பார்வோனுடைய அந்த அதிகாரியுடைய மனைவி பொய்யான குற்றச்சாட்டு யோசேப்பின் மேல் வைத்ததுனால இந்த நீதிமானாகிய பரிசுத்தவானாகிய அருமையான யோசேப்பு இப்ப குற்றம் சாட்டப்பட்டு பாவத்துக்குரிய தண்டனையை அனுபவிக்க தகுதி இல்லாத இவனுக்கு பாவத்துக்குரிய தண்டனையான சிறைச்சாலை காவல் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அப்போ தாவீது முதலாவதாக அவர் ஏறெடுக்கிறாரே, நாத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தாரே, அவர் ஏறெடுத்த காவல் எது? இதுதான். பாவம் என்கிற காவல் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அது எப்பேற்பட்ட பரிசுத்தவானையும் பொய்யான குற்றம் சாட்டி அவனை சிறையில தள்ளிவிடக்கூடிய பலன் உள்ளதா இருக்கிறது. ஆகையால் எனக்கு பாவம் என்கிற காவல் வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே தாவீது ஏறெடுத்த ஜெபம் தான் அது. ஹல்லேலூயா. அப்ப பாவம் என்ன செஞ்சிரும்? நல்லா பாருங்க, அது சிறைச்சாலையிலே நம்மை தள்ளி. ஏன்? பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. அப்போ இங்க யோசேப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கிறதுக்காக வந்தான்? இங்க அவன் செய்த குற்றச்சாட்டுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுதான் இந்த சிறைச்சாலையில இருக்கான். அப்ப சிறைச்சாலை என்பது ஒரு தண்டனைக்குரிய ஒரு இடம். அது மாத்திரம் இல்ல, வாசிப்போம் சங்கீதம் 105:18 வாசிப்போம். இங்க யோசேப்பு அனுபவித்த வேதனைகள் எப்படிப்பட்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதம் 105:18 வாசிப்போம், பக்கம் 736. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். நல்ல கவனி, அவனுடைய கால்களை என்ன பண்ணாங்களாம்? விலங்கு போட்டு என்ன பண்ணினாங்களாம்? ஒடுக்கினார்கள் என்று சொல்லப்பட்டது. விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவனுடைய ஒவ்வொரு காலு கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோகிராம் உள்ள இரும்பு, அந்த என்ன சொல்லுகிறது, அந்த வட்டம் போல இருக்கக்கூடிய பந்து போல இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒவ்வொரு காலுக்கும் வெயிட்டாக, அதாவது அவனுக்கு இலகுவா அவன் நடந்து எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவனுடைய காலில் என்ன பண்ணாங்கன்னா மிகுந்த வெயிட் உள்ள குண்டுகளை காலில் சங்கிலினால் கட்டப்பட்டு வைத்திருந்தாங்க. அவன் ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா பல கிலோ எடையுள்ள அந்த இரும்பு அந்த பந்தையும் சேர்த்து அவன் இழுத்து கொண்டு போக வேண்டும். அதை தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன? அவனுடைய கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அவன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. ஒரு பெரிய சிறைச்சாலை என்பது என்ன? செயல்பட முடியாத ஒரு இடம், விடுதலையே இல்லாத ஒரு இடம், உன்னால் சுதந்திரமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல இந்த யோசேப்பு என்கிற நீதிமான் பரிசுத்தவான் வாதிக்கப்பட்டதை உணர்ந்துதான் தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? யோவான் இடத்துல கேட்டால் பாவத்தினுடைய காரியத்தை குறித்து அவர் தெளிவாக பதிவு செய்கிறார். ஆண்டவர் சொன்னதை சொல்லுகிறார் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 34, பக்கம் 138. 8ஆம் அதிகாரம் 34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நல்ல கவனிங்க, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் ஆமென் பாவத்துக்கு அடிமையா இருக்கான். நல்லா கவனிங்க, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு எப்படியா இருக்கான்? அடிமையாகி விடுகிறான். அவனால இனிமே எந்த காரியத்தையும் சுயாதீனமாக செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் ஒருவனுக்கு அடிமையாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பாவத்தின் அதிபதி யார்? பிசாசு. அந்த பிசாசானவனுக்கு இந்த பாவம் செய்கிறவர்கள் யாராகிய மாறிவிடுகிறார்கள்? அடிமையாக மாறிவிடுகிறார்கள். அந்த அடிமைகளை அவன் மனம் போன போக்கிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இதை அறிந்தபடியினால்தான் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை இந்த பாவம் என்கிற காவலுக்கு நீங்களாக்கி விடும் ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபம் தான்
அந்த சங்கீத பகுதி. ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே, பாவம் செய்கிற மக்கள் மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல சூழ்நிலைகளே அது நம்மை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு காரியம் காணப்படுகிறது. அது யாராலும் இல்லை என்று மறுக்கவே முடியாது. அதனால தான் அதே யோவான் 1 யோவான்ல என்ன சொல்லிடுறாரு பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 325வது பக்கம் 325. 1 யோவான் 1:9 வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு யோசேப்பை போல நீங்க பாவம் செய்யாதவர்களா இருக்கலாம். ஆனா ஒரு கூட்ட ஜனம் இந்த உலகத்துல தட்டி தடுமாறி எப்படியாகிலும் ஒரு சில நேரங்களில் பாவத்தில் விழக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. அப்படி நீங்க அறிந்து விழுந்தாலும் சரி, அறியாம விழுந்திருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. ஒருவேளை நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டும் பாவம் செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவருடைய மன்னிப்பு கேளுங்க. எப்படியா சொல்றாரு பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நாம் இடறி இருப்போமே ஆனால், பாவத்துக்கு உட்பட்டு இருப்போமே ஆனால், இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை அறிக்கையிட்டு இனிமேல் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது அதை ஜெயிக்கிறவர்களாக நீங்க மாறிவிட தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள, தேவனுடைய உதவியை நாட இன்றைக்கு வேதம் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது, ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. இன்றைக்கு அதை நீங்க தட்டி விட்டு, இல்லை நான் பாவம் செய்கிற வாழ்க்கையோடு தான் இணைந்து வாழ்வேன் என்று சொல்வீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிற ஒரு வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. என்ன வாசிப்போம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். பக்கம் 131. அதற்கு பின்பு ஆமென். இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமான. நல்ல கவனிங்க, நீ சொஸ்தமான, அதாவது ஏற்கனவே அவன் பாவம் செய்து அந்த பாவத்தினாலே வந்த தண்டனையாகிய வேதனையை அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்து அவன் பாவத்தை எல்லாம் மன்னித்து அவனுக்கு சுகத்தை கொடுத்து அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையில செய்தார். அந்த மனுஷனை மீண்டுமாக தேவன் சந்தித்து பேசுகிற வார்த்தைகள் தான் இவை. என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி. நல்ல கவனிங்க, அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே மகனே என்று சொல்லி சொன்னார். அப்போ இனிமே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சீர் பொருந்தி உன்னுடைய ஓட்டத்தை ஜெயமா ஓட வேண்டிய நாம் இன்னும் இடறி இன்னும் பாவத்தை செய்வோமே ஆனால், பாவத்தோடு உழந்து வாழக்கூடிய மக்களாக மாறி போவோமே ஆனால், வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு அதிக கேடு வரும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நம்மை படைத்த தெய்வம் சொல்லுகிறார், நம்முடைய நியாயாதிபதி சொல்லுகிறார், நம்முடைய இரட்சகர் சொல்லுகிறார், இனிமே நமக்கு மீட்பு இல்லை, மாறாக என்ன வருமா, நமக்கு மிகவும் கேடான ஒரு காரியம் வரும், மிகவும் தீங்கான ஒரு காரியம் வரும், அது சகிக்க முடியாது. ஆதலால் தான் தேவன் சொல்லுகிறார் பாருங்க, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா நான் பாவம் செய்துட்டேன், அறிக்கையிட்டேன், ஆண்டவருடைய உதவிக்காக நாடிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்ற தேவ பிள்ளைகளுக்கும் சரி, பாவமே செய்யாம பரிசுத்தமான வாழ்க்கையில போராடி ஓடிக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் சரி, வேதம் சொல்லுது பாருங்க, நாம பாவம் செய்யாம இருக்கணும்னா, பரிசுத்தமான வாழ்க்கையில ஜெயம் பெற்றவர்களா இருக்கணும்னா நாம செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் தான். என்ன வசனம் சொல்லுகிறது? வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை நல்லா நேசிங்க, இரவும் பகல் அது மேல் பிரியமா இருந்து தியானமா இருங்க. அந்த வேத வசனத்தை உங்களுக்குள்ள காத்து கொள்ளும் பொழுது வசனம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் காத்து கொள்வான்? வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் அல்லவா என்ற வார்த்தையின்படி வேத வசனம் உங்களுக்குள்ளே நீங்க காத்து கொள்ளும் போது வேத வசனம் உங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளை, வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, சிறுவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை
உனக்கு நேராக கடந்து வருகிறது. நீ பாவம் செய்யாமல் பாவத்தை ஜெயிக்க விரும்புகிறாயா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய வேத வசனத்தை உனக்குள்ளே காத்துக்கொள். அந்த வார்த்தைகளை மீறி நடக்காதபடி உனக்குள்ளே காத்து கொண்டாயானால் அந்த வார்த்தை உன்னை காத்துக்கொள்ளும் என்பதிலே நீ ஒரு நாளும் சந்தேகப்படாதே, ஒரு நாளும் கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் உன்னை காக்கும். ஆண்டவர் உன்னை காப்பான். எப்பொழுது? அவருடைய வார்த்தையை நீ காத்துக் கொள்ளும் பொழுது அவர் உன்னை பாதுகாக்கிறவராய் மாறிவிடுவார். ஹல்லேலூயா. மேலே சொன்ன அவ்வளவு பாதுகாப்பும் உனக்கு வந்து நேரிடும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால், என் அருமையான தேவ பிள்ளைகளை, பாவத்தை ஜெயிக்க வேண்டுமானால், ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தேவனை சுமந்து செல்ல வேண்டும். எங்கும் தேவனை சுமந்து செல்ல வேண்டும். தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அது குறிக்கிறது. எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்தில் நிரம்பிருங்க. நீங்க வெறுமையா போனீங்கன்னா தோத்து போயிருவீங்க. ஆண்டவரோடு போய் பாருங்க. பாவத்தை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர் உங்களோடு இருப்பாரே. ஆனால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள், பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள், மாம்சத்தை, கண்களின் இச்சைகளை, ஜீவனத்தின் பெருமைகளை ஜெயிக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். நீங்களும் ஜெயம் கொண்டவர்களாக மாறிவிடுவீர்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இரண்டே காரியம். ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்க. இரண்டாவதாக, தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுக்குள்ள காத்துக்கொள்ளுங்க. தேவ பிரசன்னம், தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களை ஒருவனும் தொட முடியாது. எந்த பிசாசும் நெருங்க முடியாது, எந்த பாவமும் நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு பாவம் என்கிற காவல் நமக்கு வராதபடிக்கு நாம் தாவீதை போல ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தாவீது என் ஆத்துமாய் காவலுக்கு நீங்களாக்கி விடும் என்று சொன்னாரே. இரண்டாவதாக எந்த காவலுக்கு அவர் நீங்களாக்கி விடும் என்று சொன்னார் என்று நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 42:16 வாசிப்போம். ஆதியாகமம் 42:16, பக்கம் 56. யோசேப்பு அவர்களை நோக்கி, ஆமென், உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரி. ஆமென். உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். இதனாலே ஆமென், நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர் தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி, போதும் பாரு, என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி யோசேப்பு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்றாரு? நீங்க உண்மையான வார்த்தையை தான் பேசுறீங்க, நீங்க பொய் பேசல அப்படின்றது எப்போ விளங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னபடி நடந்தாதான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? பொய் பேசினா உனக்கு என்ன வரும்ன்றாரு? காவல் வரும், சிறைச்சாலை வரும். அதை தான் அவர் சொல்றார். அப்ப இரண்டாவதாக, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அருமையான பரிசுத்தவானாகிய தாவீது ராஜா ஏறெடுத்த ஜெபத்தினுடைய மேன்மையான காரியம் என்ன? அவர் அஞ்சி ஜெபித்த காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது பாருங்க. இரண்டாவதான ஒரு காவல், பொய் என்கிற காவலுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய வாயிலிருந்து பொய் பிறக்கலாகாது. எந்த சூழ்நிலை நான் பொய் பேசுகிறவனா இருக்கக்கூடாது, பொய்யனா இருக்கக்கூடாது, பொய் சாட்சிக்காரனா இருக்கக்கூடாது, பொய்களை ஊதுகிறவனா இருக்கக்கூடாது என்று சொல்லி தாவீது ராஜா இந்த ஒரு காவலுக்கு என்னை விலக்கி காத்தருளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை வேதம் நமக்கு காட்டுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உண்மையுள்ளவர்களா பொய்யர்களா என்பது இந்த காரியத்தில் விளங்கும் என்று யோசேப்பு சொன்னாரு. அப்போ இன்னைக்கு உண்மையுள்ளவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 28:20 வாசிப்போம். பக்கம் 788, பக்கம் 788. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன், நல்ல கவனிங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நல்லா போதும் பாருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ நீங்க சொன்னது உண்மை, நீங்க பேசினது உண்மையா இருக்கிற பட்சத்துல வேதம் சொல்லுகிறது, நீங்க
பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியான ஆட்களாக மாறிவிடுகிறீர்கள். உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகிவிடும். ஹல்லேலூயா. அதே நீங்க பொய்யராக காணப்படுவீர்களானால் பரிபூர்ணமான சிறைச்சாலை காவல் உங்களுக்கு வந்துவிடும். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிற மறைமுக எச்சரிப்பு. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பொய்யராக இருக்கக்கூடிய அந்த காவல் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது ஜெபிக்க காரணம் இதுதான். அப்ப இன்னைக்கு நான் பொய்யன் ஆயிட்டேன்னா பரிபூர்ணமான அந்த சிறைச்சாலை எனக்கு வந்துவிடும், போராட்டங்கள் வந்துவிடும் என்பதற்கு அஞ்சுதான் தாவீது அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மை உள்ளவர்கள், நாம் பொய்யன் அல்ல என்பதை விளங்க வைக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த காரியங்களிலே நாம் உண்மையுள்ளவர்கள் என்பதை விளங்க பண்ண வேண்டும். மாறாக அதிலே நாம் பொய்யராக காணப்படுவோமே ஆனால் நமக்கு தாவீது அஞ்சி காவல் வருவதற்கு எந்த விதமான தடையும் இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு யாருக்கெல்லாம் அந்த பொய்யன் என்கிற காவல் வேண்டும் என்று நினைக்கிறோம், நாம இஷ்டம் போல நடக்கலாம். ஆனா தாவீது அஞ்சுகிறது என்ன? நான் உண்மையிலோனா இருக்கணும், பரிபூர்ண ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணுமே தவிர பரிபூர்ணமான எனக்கு சிறைச்சாலை காவல் வேண்டாம் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பொய்யன் அல்ல உண்மையுள்ளவர்கள் என்று விளங்க பண்ணுவதற்கு ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டிய உள்ளது. என்ன? வாசிப்போம். முதலாவதாக உபாகமத்தினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 28:1 சொல்லுகிறது, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடு. அப்ப யேசப்பாவுடைய சத்தத்துக்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்க வேதம் நம்மை அழைக்கிறது. மாறாக அவருக்கு செவி கொடுப்பதிலே ஏற்ற தாழ்வு உள்ள பிள்ளைகளா, ஏனோ தானவென்று இருப்போமானால், ஏதோ அசட்டையாக கேட்கிறவர்களா இருப்போமே ஆனால், என் அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீ பொய்யனாகி விடுவாய், உனக்கு காவல் வந்துவிடும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர்களோடு பேசுவான். ஊழியக்காரர்கள் செய்தி கொடுக்கும் பொழுது அவர்களோடு கூட இருந்து உன்னோடு பேசுவான். அநேக தொலைக்காட்சிகள் மூலமாக செய்தி கொடுப்பதன் மூலமாக உன்னோடு கூட பேசுவார். வேத புஸ்தகம் சார்ந்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது உன்னோடு கூட பேசுவார். எப்படியாயிருந்தாலும் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டியது நமக்கு உண்மையுள்ளவர்களுக்கு உரிய கிரியையா இருக்கிறது. இன்றைக்கு நாம் வார்த்தைக்கு செவி கொடுக்காம, ஒருவேளை அந்த வசனம் நம்மை குத்துகிறதா இருக்கலாம், நம்முடைய பிழையை சுட்டி காட்டுகிறதா இருக்கலாம், நம்முடைய குற்றத்தை அது வெட்ட வெளிச்சமாக்கி காட்டுகிறதா இருக்கலாம். ஆனாலும் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை கடிந்து கொள்ளுமே ஆனால், உங்களை உணர்த்துமே ஆனால், உங்களை குத்துமே ஆனால், அந்த விஷயத்தை நாம் சரி செய்து அதற்கு செவி கொடுக்க வேண்டியது வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ளவர்களுக்கு உரிய காரியம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அந்த வார்த்தைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம நாம இருப்போமே ஆனால், அதை அசட்டை பண்ணுவோமானால், அதை நம்ம முதுகு பின்பாக எரிந்து போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லுவோமே ஆனால், வேதம் சொல்லுது நமக்கு காவல் வந்து விடும், நாம் பொய்யராக மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமும் 31:12 வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகமும் 31:12 தேவனுக்கு கொடுப்பதிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவுக்கு உண்மையாக கொடுக்கிறோம்? மனப்பூர்வமா எத்தனை பேர் கொடுக்கிறோம்? உற்சாகமா எத்தனை பேர் கொடுக்கிறோம்? உகந்த காணிக்கை எத்தனை பேர் கொடுக்கிறோம்? மேன்மையானது எத்தனை பேர் கொடுக்கிறோம்? பெஸ்ட் எத்தனை பேர் இயேசுவுக்காக கொடுக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு கடமைக்காக அந்த காணிக்கையை படைக்கிறோம் சொல்லணும். ஆனா நிறைய பேர் காணிக்கை போட்டேன், அது என்னது போட்டேன், காணிக்கை போட்டேன், அந்த வார்த்தையே தவறு. காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்தை நான் படைக்கிறேன், இதுதான் நாம் பிரயோகிக்க வேண்டிய வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல, ஆண்டவருக்கு படைக்கிற காரியத்துல நாம மனப்பூர்வம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், உற்சாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், அதை வாஞ்சியோடு செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நீங்க கொடுப்பது கர்த்தருக்கு. நீங்க கொடுப்பது யாருக்கு? ஒரு மனுஷனுக்கு அல்ல, ஒரு ஊழியக்காரனுக்கு அல்ல. ஊழியக்காரனை எப்படியும் நடத்த தேவன் வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அவர்களுக்கு எஜமான் அவர்.
எல்லா ஊழியக்காரர்களுக்கும் எஜமான் அவர், அவர்களை போஷிக்க அவர் அறிந்து இருக்கிறார். என் வேலைக்காரனுக்கு எப்பொழுது ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஒரு நாளும் நாம கொடுக்கறது தான் அவங்க வாழ்ந்துறாங்க நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அவர் கல்லை கொண்டு அற்புதம் செய்கிற தெய்வம், கல்லை கொண்டு அற்புதம் செய்கிற தெய்வம். அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கொடுப்பது என்பது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, கொடுப்பது என்பது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக. நீங்க எவ்வளவு ஆண்டவர் மேல அன்பா இருக்கீங்க என்பதை அறிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படுவதற்காக தான் இந்த காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனுக்கு காணிக்கை வாங்க சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் காணிக்கை கொடுக்கிற பிள்ளைங்க, ஒரு நாள் உங்களுக்கு மனப்பூர்வமா இதை காணிக்கை படைக்கிற விஷயம் இல்லைன்னா தயவு செய்து நீங்க காணிக்கை செலுத்த தேவையில்லை. உங்க பணம் அது எத்தனை லட்சமா இருக்கட்டும், கோடியா இருக்கட்டும், உங்க காணிக்கை ஆண்டவருக்கு வேண்டாம். தேவ பிள்ளைகள், உண்மையான ஊழியக்காரர்கள் வாங்க மாட்டார்கள். மனப்பூர்வமா நீங்க ₹1 செலுத்தினா கூட அதற்கேற்ற பிரதிபலனை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கறதுல மனப்பூர்வமா உற்சாகமா கொடுப்பது தான் உண்மை. ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு தாங்கலை வைத்துக்கொண்டு இவ்வளவு கொடுக்கணுமா, இப்படி கொடுக்கணுமா, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு நீங்க காணிக்கை செலுத்தினா, அது எவ்வளவு செலுத்தினாலும் ஆண்டவர் அதை உதாசீனப்படுத்தி விடுவார், அதை அங்கீகரிக்க மாட்டார். காயினோட காணிக்கை மாதிரி உங்களுக்கு மாறிடும். ஆபேலோட காணிக்கை போல உங்களுக்கு மாறணும்னா, என் அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆபேல் மேன்மையான பலிகளை செலுத்தினான், மேன்மையானது கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தினார். இன்றைக்கு நாம எதை செலுத்துறோம்? மேன்மையானது செலுத்த வேண்டும். நம்ம உள்ளத்துல ஒரு உத்தமம் இருக்கணும், உற்சாகம் இருக்கணும், மனப்பூர்வம் இருக்கணும், பிரியமா படைக்கணும். அந்த எண்ணம் இல்லாம செலுத்துற எல்லாமே தேவன் சொல்லுகிற அந்த பொய் என்ற பட்டியலுக்கு கடந்து போய்விடும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கொடுப்பதில் உண்மை இல்லை என்றால் நாம் பொய்யன் என்கிற காவலுக்கு உட்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். மூன்றாவதாக என்னாகமம் 12:7 சொல்லுகிறது, தேவனுடைய வீட்டிலே உண்மையாயிரு. தேவனுடைய வீடு, தேவன் வாசம் பண்ணுகிற வீடு, தேவனை ஆராதிக்கிற இடம் தான் தேவனுடைய வீடு. எங்கெல்லாம் நீ தேவனை தொழுது கொள்ள கடந்து செல்லுகிறாயோ, அது உன்னுடைய அறை வீடா இருக்கலாம், அல்லது நீ கூடி வருகிற சபை கூடுதலா இருக்கலாம். நீ எங்க தேவனை ஆராதிக்க செல்லுகிறாயோ அந்த இடத்திலே தேவ சமூகத்திலே நீ உண்மையா இருக்க வேண்டும். அவரை நோக்கி செபிப்பதிலே உண்மையா இருக்க வேண்டும். முழங்காலை படியிட்டா உன்னுடைய கண்கள், இருதயம், ஆவி, ஆத்தும, சரீரம் ஒரு முகத்தோடு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். மாறாக முழங்கால் மாத்திரம் தேவ சமூகத்தில் இருந்துவிட்டு உன்னுடைய சிந்தை வேற எங்கோ இருக்குமே ஆனால் நீ உண்மையாக தேவனை தேடுகிறவன் அல்ல. நீ கர்த்தருடைய வீட்டிலே பொய்யனாய் இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கும் ஒரு உண்மை, எப்பொழுதும் ஒரு உண்மை, தேவனை தேடுகிறதுல ஒரு உண்மை, தேவனை ஆராதிப்பதில் ஒரு உண்மை, தேவனை தொழுது கொள்ளுகிற காரியத்துல ஒரு உண்மை. என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஏசப்பாவுடைய சமூகத்தில் இருக்கிற நாம எத்தனை பேர் இன்னும் செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணாம உள்ள போறோம்? தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு செல்போன் ஆனோட போலாமா? இன்னைக்கு எத்தனையோ சபைகளில் ரிங்டோன் ஒலிக்குது ஆராதனை நேரத்தில். எத்தனையோ பிள்ளைங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களோட பேசி கொண்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் ஆராதனை ஓடுது, இன்னொரு பக்கம் உங்க பேச்சு ஓடுது. இதுவா தேவ சமூகத்தில் நீங்க உண்மையா இருக்கிறது? நாம உண்மையா இருக்கிறது? யோசித்து பாருங்க. அறியாம செஞ்சிருந்தா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தெரிஞ்சு செஞ்சுருந்தா மனம் திரும்புங்க. இல்லைன்னா ஆண்டவருடைய கோபாக்கனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக வரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வீட்டுல உண்மையா இருக்கணுங்க. ஆண்டவர் ஆராதிக்கிற இடத்துல உண்மையா இருக்கணும். அவரை தேட வந்துட்டா தேடிட்டு தான் போகணும். தேட வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு வேற ஒண்ணுத்தை பேசிக்கிட்டு, வேற ஒண்ணுத்தை யோசிச்சுக்கிட்டு, வேற ஒண்ணுத்தை சிந்திச்சுட்டு இருந்தா என்ன டைம் பாஸ் பண்றதுக்கா தேவ சமூகம்? யோசித்து பாருங்க. அதுக்கு நீங்க தேடாமே இருக்கலாமே. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அனலாயிரு இல்ல குளிராயிரு, இல்லைன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு. எச்சரிப்போடு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வீட்டில் நம்ம எப்படி இருக்கோம்? ஆண்டவருடைய வீட்டில் ஜெபிக்க வந்துட்டு ஜெபிக்காம ஊர்க்கதையை பேசிக்கிட்டு இருந்தா நம்ம பொய்யன் என்கிற காவல் நமக்கு வந்துவிடும், கேடு நமக்கு வந்துவிடும். அதில் எச்சரிப்போடு இனிமே ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுவோம். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, 4வதாக 2 நாளாகமும் 31:18 சொல்லுகிறது, விசாரிப்பதிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் இருந்து யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ, என்ன செய்யணுமோ, எப்படி விசாரிக்கணுமோ அந்த காரியத்திலே நாம் உண்மையா இருக்க வேண்டும்.
அப்ப இன்னைக்கு அந்த விசாரிக்கிற காரியத்துல, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலிருந்து நாம் செய்ய வேண்டிய காரியத்துல எப்பொழுது நாம் தவறுகிறோமோ அப்பொழுது நமக்கு காவல் வந்துவிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல உண்மையா இருங்க. வேத வாசிப்புக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதுல உண்மையா இருங்க. ஜெபம் கொடுக்கப்பட்ட அதுல உண்மையா இருங்க. ஆராதனை செய்ய உங்களை அழைத்தால் நீங்க உண்மையா இருங்க. செய்தி கொடுக்க அழைத்தால் உண்மையா இருங்க. அல்லது தேவனுடைய வீட்டில பணிவிடை செய்கிற வேலையை உங்களுக்கு கொடுத்தாருன்னா அதுல உண்மையா இருங்க. அந்த காரியத்தை உண்மையா செய்யுங்க. அப்ப அதுல நீங்க உண்மையா இல்ல, அந்த பொறுப்புகள்ல நீங்க உண்மையா இல்லைன்னா, விசாரிப்புகளில உண்மையா இல்லைன்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொய்யன் என்கிற காவல் வந்துவிடும், கேடு நமக்கு வந்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜாக்கிரதையாக நம்ம செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக 5வதாக 2 நாளாகமும் 34:12 சொல்லுகிறது, வேலையில உண்மையா இருங்க. உங்களுக்கு கொடுத்த வேலை எதுவா இருக்கட்டும், அது ஆடு மேய்க்கிற வேலையா இருக்கட்டும், இல்ல மாடு மேய்க்கிற வேலையா இருக்கட்டும், அல்லது நீங்க டாக்டரா இருங்க, இன்ஜினியரா இருங்க, எந்த வேலையா இருக்கட்டும், பெருக்கிற வேலை செஞ்சா கூட சரி, உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அது கர்த்தர் கொடுத்த வேலை. அந்த கர்த்தர் கொடுத்த வேலையில உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வேலையில நாம எப்போ உதாசீனமா இருக்கிறோமோ, ஏனோ தானோ என்று இருக்கிறோமோ, அப்போ நமக்கு கேடு வந்துவிடும். ஹல்லேலூயா. அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாருங்க, தாவீது 1 சாமுவேல் 22:14 சொல்லுகிறது, தாவீதுக்கு சவுல் என்ன வேலை கொடுத்தாரோ அதெல்லாம் சிறப்பா செய்து முடித்தான். அந்த வேலையில உண்மையாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா ராஜாவை குறித்து 2 ராஜாக்கள் 20:3 சொல்லுகிறது, எசேக்கியா தேவ சமூகத்தில் நோக்கி ஜெபிக்கிற, ஆண்டவரே நீர் என்னை ராஜாவாக ஏற்படுத்தினீரே, அந்த ராஜாவாக ஏற்படுத்தின அந்த வேலையில நீர் கொடுத்த பொறுப்பில நான் உண்மையாயிருந்ததை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபித்த பொழுது தேவன் அவனுடைய கேன்சர் வியாதியை சுகமாக்கி அவனுடைய வாழ்க்கையில 15 ஆண்டுகள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலை எடுத்துக்கொள்ளுங்க, 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேல் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அவன் மேல எந்த குற்றம் சாட்டப்படல. அவனுடைய வேலையில அவ்வளவு உண்மை. பெரிய வேலை, பயங்கரமான வேலை. 120 தேசத்துக்கு மேல ஆளக்கூடிய ஒரு தேசத்தினுடைய ராஜா கீழே இருக்கான், அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறான். அவ்வளவு வேலை நிறைந்திருந்தாலும் அந்த வேலையில ஒரு இடத்துல கூட அவன் மேல பிழை இல்லாமல் உண்மை இல்லவன் என்பதை விளங்க பண்ணினான். அப்ப இன்னைக்கு வேலையில நம்ம உண்மையா இருக்கணும். வேலையில அசட்டையா இருந்தா, கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யாம அரையும் குறையுமா சவுலை போல செய்வீர்களே. ஆனா என் அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க ராஜாவா இருப்பீங்க, வேலைக்காரரா இருப்பீங்க, உங்க ஸ்தானத்துல இருப்பீங்க, ஆனா ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. 40 வருஷம் சவுல் அரசாண்டாரு, ஆனா உண்மையிலே ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருந்தது 3 வருஷம் தான். 37 வருஷம் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. யோசித்து பாருங்க. ஆண்டவருக்காக நீங்க ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக உண்மையா வாழுங்க. வேலை செய்யறதுல அப்படி இருக்கணும். ஆண்டவருக்காக எப்ப என்னை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவா, எப்பொழுது நான் ஆண்டவருடைய பணியை செய்வேன்ற துடிப்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். அதுல ஒரு உண்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தாவீதை போல, எசேக்கியாவை போல, தானியேலை போல நாம் உண்மையுள்ளவராக இருக்கும்போது நமக்கு காவல் இருக்கவே இருக்காது, காவல் நம்மை சுற்றிலும் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. 6வதாக சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, வாயின் வார்த்தையிலே உண்மையா இருக்க வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தையில இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு இருக்கக்கூடாது. உண்மையிலும் எங்கேயும் ஒரே பேச்சு தான் பேசுவான், எங்கேயும் ஒரே பேச்சு தான் பேசுவான். ஆளை பார்த்தா ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு, மாத்தி மாத்தி பேசு, சொல்லாததை சொன்னன்னு சொல்றது, சொன்னதை சொல்லலன்னு சொல்றது, இப்படி மாத்தி மாத்தி பேசுறது, கேட்டா அதுல இப்படி அப்படின்னு சொல்லி வர்ணிச்சு ஜோடிக்கிறது, இதெல்லாம் உண்மையுள்ளவருடைய வேலை இல்லை. பொய்யெல்லாம் மாத்தி பேசுவான். அவன் பொய்களை பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுவான்னு ஆண்டவர் சொல்றார். அவன் பொய்க்கு பிதான்னு சொல்றார், அவன் பொய்யன்னு சொல்றார். பொய் பேசுறவன் நாசம் அடைவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆதலால் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாச மோசங்கள் நமக்கு வராதபடிக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 31:23 சொல்லுகிறது, உண்மையுள்ளவனை கர்த்தர் தற்காக்கிறார்.
அப்ப இன்னைக்கு நாம் உண்மையுள்ள பிள்ளைகளா இருந்தா ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம சுத்தி இருக்கும். இந்த பொய்யன் என்கிற கேடு என்கிற பாதுகாப்பு நமக்கு வராது, அந்த காவல் வராது, அந்த வேதனை வராது. அப்போ இன்னைக்கு உண்மையுள்ளவர்களாக நம்ம விளங்க பண்ண வேண்டிய இவ்வளவு காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு நாம் அதை செயல்படுத்தும் போது ஆண்டவருடைய காவல் நமக்கு, பராமரிப்பு, பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு காரியத்தை வாசிங்க. நெகேமியா, கடைசியாக நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 பக்கம் 614 வாசிங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8. நல்ல கவனிங்க. ஆபிரகாமை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. ஆபிரகாமை குறித்து தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. நல்லா கவனிங்க. அவன் இருதயம், யாருடைய இருதயம்? ஆபிரகாமுடைய இருதயம் ஏசப்பாவுக்கு முன்பதாக உண்மை உள்ளதா இருக்கிறத ஏசப்பாவே கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி ஆமென் ஆமென் உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். ஆமென். நீதி உள்ளவர். ஆமென். பாருங்க, உண்மை உள்ளவங்க. அவருடைய பார்வைக்கு, அவருடைய இருதயத்துக்கு இவன் உண்மை உள்ளவன் அப்படின்னு தெரிஞ்சாலே உண்மையுள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னாரே, அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுப்பார். அதை நிறைவேற்றி முடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் உண்மையுள்ளவனா இருந்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பொய் என்கிற காவல் நமக்கு வேண்டவே வேண்டாம். மாறாக உண்மையுள்ளவன் என்கிற பரிபூர்ண ஆசீர்வாதம் இன்றைக்கு ஆபிரகாமை போல பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு தாவீது ஏறெடுத்தது போல என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தது போல இன்றைக்கு பாவம் என்கிற காவல் நமக்கு வேண்டாம் என்று ஜெபிக்க வேண்டும். பொய்யன் என்கிற காவல் நமக்கு வேண்டாம் என்று ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம் மிகவும் பிரதானமான ஜெபம் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த காவல் நமக்குள்ளே வந்து விடுமானால் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த கேடு உள்ளதாக மாறிவிடும். அதில் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட நாம் எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மோடு பேசி இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய பாதுகாப்பு, அந்த காவல் தான் நமக்கு வேணுமே தவிர இந்த உலகம் என்கிற, இந்த பாவம் என்கிற, அந்த பொய்யன் என்கிற காவல் நமக்கு வேண்டாம். அந்த பொய்யினால வரக்கூடிய சிறைச்சாலை நமக்கு வேண்டாம். பாவம் என்கிற சிறைச்சாலை நமக்கு வேண்டாம். அந்த காவல் நமக்கு வேண்டாம். ஆண்டவருடைய காவல் வேணும். கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். கர்த்தருடைய வேலி தான் நம்மை சுற்றிலும் இருக்கணுமே தவிர பாவம் என்கிற வேலி எனக்கு வேண்டாம், பொய்யன் என்கிற வேலி எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக இப்பொழுது இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆமென். அதே அந்த வார்த்தை ஒரு விஷய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. இந்த இடத்துல நான் எங்க இருக்கேன்? என் ஆத்துமாவுக்கு எப்படிப்பட்ட காவல் இருக்கு? தேவ காவல் இருக்கா, அல்லது பாவம் என்கிற காவல் இருக்கா, இல்லை ஏசப்பா கொடுத்த காவல் இருக்கா, இல்லை பொய்யன் என்கிற காவல் இருக்கா? நான் நன்மையை சுதந்திரிக்கிறேனா, இல்லை தீமையை சுதந்திரிக்கிறேனா? இல்லை நான் நல்ல பரலோக மகிழ்ச்சியை, ஆசீர்வாதங்களை, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேனா, அல்லது பரிபூர்ண கேடுகளை பெற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு இருக்கிறேனா? உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கே ரட்சணை என்னால், இன்றைக்கே விடுதலை என்னால். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி. இந்த வேலையோட வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு தாவீது ராஜா ஏறெடுத்தது போல என் ஆத்துமாவை எல்லா காவலுக்கு நீங்களாக்கி விடும் என்று கெஞ்சி ஜெபித்து ஏறெடுத்த அந்த ஜெபத்தின்படியாக அடிமையும் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக அடிமை ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்களும் ஜெபிக்கிறார்கள் ஐயா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் ஆத்துமாவை எல்லா காவலுக்கு நீங்களாக்கி விடும், பாவம் என்கிற
என்கிற காவல் வேண்டாம் ராஜா, பொய்யன் என்கிற காவல் வேண்டாம், அதிக கேடான காவல் வேண்டாம் அப்பா. மாறாக உம்முடைய வேலி என்கிற காவல் எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய பாதுகாப்பு என்கிற காவல் எங்களுக்கு வேண்டும், உம்முடைய பரிசுத்தவான்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும், உம்முடைய ஊழியக்காரருடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும், உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் அப்பா. கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளர்கள் விழித்திருப்பது விருதாண்டு சொன்ன அந்த பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் ராஜா. அப்பா, உம்முடைய பாதுகாப்பு, உங்க பராமரிப்பு, உங்க விசாரிக்கிற காரியம் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் வீட்டுக்கும் ஆடு மாடு என்னுடைய உடைமைகள் எல்லாவற்றுக்கும் என் வேலைக்காரர் முதற்கொண்டு என்னுடைய எல்லா காரியத்துக்கும் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிறோம். இது வரைக்கும் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் இப்படிப்பட்டவர்களாக நடந்தது போதும் ராஜா. எங்களை தயவாக மன்னித்து கிருபையாக ஏசப்பா, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னீரே, உண்மையுள்ளவனை நீ தற்காக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, உம்முடைய பாதுகாப்புல நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்க எல்லாரையும் நீங்க தைரியப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க அப்பா. நீர் அப்படிப்பட்ட சாட்சிகளை ஏற்படுத்துக. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு என்னை தேவன் இப்படியாக பாதுகாத்தார் என்று சொல்லி அநேக பிள்ளைகளை எழும்பத்தக்கதாக தேவன் கிரியை செய்வீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆத்துமாக்களை பாதுகாக்கிற செய்திகளை நீ தருவதற்காய் ஸ்தோத்திரம். உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாயிருக்கின்றேன். நான் எந்த நிலைமை இருந்தாலும் மனரம்மியமாயிருக்கின்றேன். பட்டினியாயிருந்தாலும் பரிபூரணம் அடைந்தாலும் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். நான் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.